வரக்கூடிய ஃபோன் காலில் ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அன்ஃபிட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். மெடிக்கல் அன்ஃபிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் போடும்போதே ஒரு நல்ல ஒரு சென்டரா செலக்ட் பண்ணி மெடிக்கல் போடுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது 2 மெடிக்கல் அட்டன் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் போடும்போதே நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் கம்மியான பட்ஜெட் தான். மற்ற வெளியில் நீங்கள் கம்பத்தீங்க அப்படின்னா அதை விட லோ ப்ரைஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக லோ ப்ரைஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு வர நினைக்கிறவங்க எல்லாருமே பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு வர நினைக்கிறது இல்லை. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டத்துக்காக மட்டும்தான் வெளிநாட்டுக்கு வர நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரேட்லாம் ரொம்ப உடச்சி சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பிஸ்னஸை கெடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப ஒரு பெரிய சுமையாக இருந்துடக்கூடாது அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நமக்கு வந்து லோ ஒரு ப்ரைஸில் பண்ணிக்கிறோம். அதுலேயும் வேற ஒரு சில அட்வைஸ்லாம் வந்து நம்மளே வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அதை வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்கிறதுங்கிறதுனால ரொம்ப அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக கேட்டுட்டு போறீங்க அப்படின்னா அது உங்களுடைய அமையை தான் சுட்டி காட்டும். பெங்களூர்ல போட்டா ஒருத்தர் ஓகே ஆகுன்னு சொல்லுவாரு, ஒருத்தர் சென்னையில போட்டா ஓகே ஆயிருக்குன்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் திருச்சியில போட்டா ஓகே ஆயிருக்குன்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க வந்து எங்க போறதே தெரியாது. மைண்டு வந்து மறுபடியும் அங்க போட்டா ஓகே ஆகுமா இங்க போட்டா ஓகே ஆகணும் அலைவாய். அப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சென்டர் போட்டிருப்பாங்க. அந்த சென்டர்ல வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. எல்லா சென்டர்லையும் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க கிடையவே கிடையாது. அதை தான் திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நல்ல சென்டரா செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா மட்டும்தான் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே ஆகும். இல்ல குவைத் நாட்டுக்கு மட்டும் தான் அன்ஃபிட் பண்றாங்க அப்படின்னா குவைத் நாட்டுக்கு மட்டும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா தான் பாக்குறாங்க.